ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டேட்டா மைமில் இருந்து நான் ரிசீவ் பண்ண பேமெண்ட்டுக்கான ப்ரூஃபை காட்ட போகிறேன். அதோட டேட்டா மைமில் இப்போ இருக்கிற பேமெண்ட் ப்ராசஸ் பற்றியும் பார்க்கலாம். டேட்டா மைம்னா என்ன, எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியாதவங்க டேட்டா மைம் பற்றி நான் ஷேர் பண்ண வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட கரண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டேட்டா மைமோட ஹோம் பேஜ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்போ எப்படி தான் இருக்கும். இது நான் ஏற்கனவே லாஸ்ட்டாக நான் கிரியேட் பண்ண வீடியோக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் மாற்றிருக்காங்க அவங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மை ஆப்ஸ். ஸோ இந்த ஆப், ஸோ இதன் மூலியமாக மட்டும்தான் நம்மளால் யூஹெச்ஆர்எஸ் ஆப், அதாவது நம்ம யூஹெச்ஆர்எஸ் அக்சஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் டேரெக்டாக யூஹெச்ஆர்எஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டேட்டா மைமோட உங்களோட செகண்டரி மெயில் ஐடி என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை ஏர்னிங்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் தான் நமக்கு வந்து யூஹெச்ஆர்எஸ்லேருந்து பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம இங்கே தான் நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக வந்து செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா நீங்கள் ப்ரொஃபைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த பேமெண்ட், இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்மளோட பேங்க் டீட்டெயிலையோ பேபால் டீட்டெயிலோ நம்ம இங்கே என்டர் பண்ணுவோம். இப்போ நம்ம பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம செட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸில் இப்போ நான் அந்த பேமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ அது எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்களோட பேங்க் டீட்டெயிலையோ பேபால் டீட்டெயிலோ உங்களால் இங்கே என்டர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன்றது என்னென்னா, இது ஒரு கூகுள் ஆப். நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ், நீங்கள் இனிஷியலாக பண்ணிங்கன்னா ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் படி நீங்கள் டேட்டா மைமையும் உங்களோட 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் ஆப்பையும் நீங்கள் சிங்க்ரோனைஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்களோட பேங்க் டீட்டெயில் பேபால் டீட்டெயில் நீங்கள் என்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்னோட கோட் நான் இங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் என்டர் பண்ணதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, என்னோட பேபால் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயிலையோ பேபால் டீட்டெயிலோ ஆட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற கரண்ட் அப்டேட் என்னென்னா, எனக்கு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தது டேட்டா மைல் இப்போ பேங்க் டீட்டெயில் எதுவும் கேட்குறது இல்லை, ஸோ டேரெக்டாக பேபால் டீட்டெயில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் அந்த சப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக அவங்க மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பேமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பேமெண்ட் சம்மந்தப்பட்ட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் இவங்க வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேமெண்ட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேமெண்ட் பீரியட் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து ஸோ 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நமக்கு கிடைக்கும். இந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு ஏதாவது மினிமம் த்ரெஷோல்டு இருக்கா அப்படின்னு பார்த்தானா, ஆமாம் இருக்குது. அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கோ பேபால் ட்ரான்ஸ்ஃபருக்கோ ஸோ மினிமம் 10 USD இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு எப்படி பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, ஒரு இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லையும், அதர் தென் இந்தியன் ரெசிடென்ட்ஸாக இருக்கிறவங்கள டேரெக்டாக பேபால்லையும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சில வேறுபாடு இருக்குது. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ என்னோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 USDக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேமெண்ட்டை பேபால்லையும் நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னபடி இப்போ இருக்கிற கரண்ட் செட்டிங்ஸில் பேங்க் அக்கௌண்ட் எதுவும் கேட்கறது இல்லை. ஸோ டேரெக்டாக பேபால் அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அவங்க இன்னும் அப்டேட் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ டேட்டா மைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட் ஜென்யூனாக வந்தாலும் இவங்களோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப worst.
ஏன்னா இவங்களுக்கு நான் வந்து பல குறி நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வந்ததில்லை. ஈவன் அது டேக்ஸ் சம்மந்தமாக இருக்கட்டும், பேமெண்ட் சம்மந்தமாக இருக்கட்டும், எந்த ஒருமான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டாலும் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லி ஒரு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டட் மெயில் மட்டும்தான் வருமே தவிர அது சம்மந்தப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மெயில் ரிசீவ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஏர்னிங் சம்மந்தமான டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ அந்த மை ஏர்னிங்ஸ்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு 3 பேமெண்ட் வந்து டேட்டா மைமுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எனக்கு வந்து இந்தியன் ருபீஸாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் மே மாதம் ஒர்க் பண்ணதுக்காக எனக்கு வந்து ஜூன் மந்த் ரிசீவ் ஆனது. ஸோ செகண்ட் வந்து எனக்கு யூஎஸ்டியாக ரிசீவ் ஆகிருக்கு. இது நான் ஜூனில் ஒர்க் பண்ணதுக்காக ஜூலையில் ரிசீவ் ஆனது. அதே மாதிரி தேர்ட் பேமெண்ட் நான் ஜூலையில் ஒர்க் பண்ணதுக்காக எனக்கு வந்து ஆகஸ்ட்டில் ரிசீவ் ஆனது. ஸோ இந்த பேமெண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு எப்படி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, மிட் ஆஃப் ஜூன் வரைக்கும் ஸோ இந்தியன் ரெசிடென்ட்ஸ்க்கு அவங்களோட பேமெண்ட்டை டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு அப்படி தான் என்னோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் டேரெக்டாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்களோட பேமெண்ட்டோட ஆப்ஷன்ஸில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா நம்ம தான் நம்மளோட பே அவுட் மெத்தடை செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட லாஸ்ட் மந்த் பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் எனக்கு வந்து எனேபிள் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த செக் பாக்ஸை நான் கிளிக் பண்ணதும் என்னோட பே அவுட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுற மாதிரியான 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஒன்று நான் டேரெக்டாக என்னோட பேபால் மூலியமாக என்னோட பே அவுட் எடுத்துக்க முடியும், இல்லைனா மணி கார்ப் மூலியமாக என்னோட பே அவுட் நான் எடுத்துக்க முடியும். ஸோ நான் முன்னாடியே சொன்னபடி இப்போ இருக்கிற செட்டிங்ஸ் எனக்கு கிளியராக தெரியலை. இங்கே இப்போ பேமெண்ட் வந்து ஒன்லி பேபால் மட்டும்தான் எனேபிள் ஆகுதுன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் படி நமக்கு சென்ட் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ நம்ம இப்போ பேபால் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் என்னோட செகண்ட் பேமெண்ட்டையும் நான் வந்து பேபால் பே அவுட் மூலியமாக எனக்கு ரிசீவ் பண்ணுற மாதிரி நான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த பேமெண்ட்டோட ப்ராசஸ் எப்படி நடக்குன்றதை இந்த பே அவுட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த பே அவுட்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் நான் ஆல்ரெடி சொன்னபடி இந்த பேமெண்ட் வந்து எனக்கு என்னோட பேங்க்குக்கு டேரெக்டாக டெபாசிட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் செகண்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் செலக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் பேபால் செலக்ட் பண்ணேன். இந்த பேமெண்ட் எனக்கு இப்போ பேபாலில் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு உண்டான ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா டேரெக்டாக பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறப்ப அவங்க சொன்னபடி ஸோ வித்தின் 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே என்னோட பேங்க்குக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. பட் ஆனால் பேபால் இப்போ நம்ம வந்து பே அவுட்டை பேபாலுக்கு செலக்ட் பண்ணோம்னா ஸோ இது வந்து 30 நாள் வரைக்கும் எனக்கு டைம் எடுத்துச்சு. ஸோ இந்த பேபாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 7ஆம் தேதி நான் வந்து பே அவுட் நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதியோ 5ஆம் தேதி தான் இந்த அமௌண்ட் என்னோட பேபாலுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க எப்பெல்லாம் நமக்கு இந்த ஏர்னிங்ஸில் வந்து இந்த பேமெண்ட் வந்து நமக்கு இங்கே ஆட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகும். அதாவது 5ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்களால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெயில் வரும். பட் நான் வந்து 7ஆம் தேதி தான் பண்ணேன். ஸோ இந்த மந்த் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ மேபி ஒரு 10-15ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேங்க்குக்கு டேரெக்டாக பேமெண்ட் வருதான்றதுக்காக நான் இந்த வட்டம் எதுவுமே நான் க்ரியேட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒரு 5ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பே அவுட் எதுக்கு வேணும்னு நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்களோ மேபி உங்களுக்கு அந்த மந்த்தே பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனும் எக்ஸாக்டாக தெரியலை. ஸோ எத்தனாம் தேதிக்குள்ளே நம்ம பண்ணோம்னா அந்த மந்த்தே நமக்கு பேமெண்ட் கிடைக்கும், இல்லை நம்ம லேட்டாக பண்ணோம்னா அது வந்து அடுத்த மந்தோட பே அவுட்டில் தான் நமக்கு வருமா அப்படின்ற டீட்டெயில் கிளியராக தெரியலை. ஸோ இதுவுமே இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒன்று தான். ஸோ இப்போ எனக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டேரெக்டாக பேங்க்குக்கு, இன்னொன்று பேபாலுக்கு. ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ், அதுக்கு உண்டான ப்ரூஃப் நம்ம இப்போ பார்க்கலாம். என்னோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக பேங்க்கில் தான் ரிசீவ் ஆச்சு. நான் டேட்டா மைமில் கொடுத்துருந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடாக் மஹேந்திரா பேங்க். ஸோ என்கிட்ட வந்து இன்டர்நெட் பேங்கிங் இல்லை. அதே நேரத்தில் மொபைல் ஆப் மூலயமா என்னோட பேங்க்கோட டீட்டெயில் என்னால் கேப்சர் பண்ண முடியலை. ஸோ அதனால் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேன். ஸோ இது என்னோட ஸ்டேட்மெண்ட் ஃபாஸ் ஆன் 13th June 2021. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு 11th June எனக்கு 568.72. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு டைரெக்டாக இங்கே கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ எங்கேருந்து கிரெடிட் ஆகிருக்குன்னா இந்த Zen3 Info Solution. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா மைன். ஸோ இங்கேருந்து தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு.
ஓகே, என்னோட ரெண்டாவது பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ USD 16.98 இது என்னோட பேபாலில் டைரெக்டாக ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்னோட பேபால் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பேபால். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரீசன்ட் ஆக்டிவிட்டியில் ஸோ 5th ஆகஸ்ட் அன்னைக்கு ஸோ Zen3லேருந்து அதே 16.98 USD எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேமெண்ட் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டேட்டா மேம் ஒரு ஜென்யூனான வெப்சைட் தான். ஸோ இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒரே ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களோட சப்போர்ட்டிங் டீம் தான். ஸோ நம்ம எந்த கொரி ரைஸ் பண்ணாலும் அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட பேமெண்ட் இந்த மந்த்லேயோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்லேயோ நமக்கு கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம். Thanks for watching this video.